டெல்லி செங்கோட்டை அருகே 2 நாட்களுக்கு முன்னாடி கார் குண்டு வெடித்த சம்பவத்தில் 9 பேர் பலியாகினாங்க. 20 பேர் காயமடைஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில காரை ஓட்டி வந்தவர் பெயர் முகமது உமர் அப்படிங்கிறதும் அவர் டாக்டர் என்பதும் தெரிய வந்திருக்கு. இவர் தற்கொலை படை பாணியில தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுது. காரில் சிதறி கிடந்த உடல் உறுப்புகளால இது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில அவரோட பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கு. நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லியில 2 நாட்களுக்கு முன்னாடி திடீரென குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. மாலை 6:52 மணிக்கு டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1வது நுழைவாயில் அருகே மெதுவா சென்ற கார் பயங்கர சத்தத்தோட வெடிச்சுது. இதுல இருசக்கர வாகனங்கள், கார்கள், மின்சார வாகனம் அப்படின்னு 13 வாகனங்கள் எரிஞ்சிச்சு. இந்த சம்பவத்துல 9 பேர் பலியான நிலையில 20 பேர் காயமடைஞ்சாங்க. காயமடைஞ்சவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த கார் வெடிப்பின் பின்னணி குறித்து அரசு மற்றும் போலீஸ் தரப்புல இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவுமே தெரிவிக்கப்படல. சம்பவ இடத்தை பார்வையிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விசாரணை மேற்கொண்டாரு. அதன் பிறகு நாங்கள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருவதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு முழுமையான விசாரணையை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. மேலும் இது பயங்கரவாத தாக்குதலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இதனால டெல்லி போலீசாரோட தேசிய புலனாய்வு முகமையும் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. டெல்லி கோட்பாலி போலீசார் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 16, 18 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது பொதுவா பயங்கரவாதிகளின் கீழ் பதியப்படும் பிரிவாகும். இதனாலதான் இந்த தாக்குதலின் பின்னணியில பயங்கரவாதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வலுத்திருக்கு. இதுக்கு இடையில வெடித்து சிதறிய கார் மற்றும் அதனை ஓட்டி வந்தவர் பற்றி அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகிட்டு வருது. சம்பவம் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை வச்சு போலீசார் விசாரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில புதிய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில டெல்லியில கார் குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர் முகமது உமர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகிக்கப்படுது. அவரது போட்டோவை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கார் முகமது உமருக்கு சொந்தமானது. இதனால அவர்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இதுக்கு வலு சேர்க்கும் வகையில அடுத்தடுத்து ஆதாரங்கள் வெளியாகி இருக்கு. காரில் உடல் பாகங்கள் சிதறி கிடந்துச்சு. அது முகமது உமரோட உடல் பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இதனால டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கு. அந்த உடல் பாகங்களில் இருந்து கிடைக்கும் டிஎன்ஏவை முகமது உமரோட குடும்பத்தினரின் டிஎன்ஏவோட பொருத்தி பார்க்கப்படும். இரண்டும் ஒன்றாக இருக்கும் பட்சத்துல கார் வெடிப்பை நிகழ்த்தியது முகமது உமர் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். இதுக்காக முகமது உமரின் தாய் ஷஹிமா பானோ, சகோதரர்களான ஆசிக் மற்றும் ஜாரூர் ஆகியோரை பிடிச்சு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த சோதனையை தொடர்ந்து டிஎன்ஏக்கள் ஒப்பிட்டு பார்க்கப்பட இருக்கு. இதற்கிடையில தான் முகமது உமர் பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது முகமது உமர் ஒரு டாக்டர். இவர் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில டாக்டரா பணியாற்றிட்டு வராரு. இவர் தற்கொலை படை தாக்குதல் பாணியில தாக்குதலுக்கு திட்டமிட்டு இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்காரு. இவர் பயங்கரவாதியா இருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முகமது உமருக்கும் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் போலீசாரால வெடிபொருட்கள் வச்சு சதி திட்டம் தீட்டியதா கைதான ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் அடில் அகமது ராதர் மற்றும் காசிகுந்த் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் முஜாமில் ஷகில் ஆகியோருக்கும் தொடர்பு உள்ளதா சொல்லப்படுது. இதுல அடில் அகமது ராதர் ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக்ல உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில டாக்டரா பணியாற்றி வந்தாரு. இதுக்கிடையில ஜம்மு காஷ்மீர்ல கடந்த 2 வாரமா போலீசார் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு வந்தாங்க. ஸ்ரீநகர், அனந்தநாக், கண்டீர்பால், சோஃபின் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனைகளை நடத்தி வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அதோடு
ஜெய்ஸ்-இ முகமது மற்றும் அன்சார் அஸ்மதுல் ஹிந்த் ஆகிய பயங்கரவாத குழுக்களோட தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துச்சு. அதன்படிதான் அடில் அகமது ராதர் கைது செய்யப்பட்டார். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் போலீசார் பிடிச்சு விசாரிச்சாங்க. அதுக்கப்புறமா அவர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார். இவங்க ஹரியானாவின் ஃபரிதாபாத்தை மையமாக கொண்டு செயல்பட்டிருக்காங்க. அங்க உள்ள தாஜ் கிராமத்தில் உள்ள முஜாமில் ஷகிலின் வாடகை வீட்டில் இருந்து 358 கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே போல AK-47 ரக துப்பாக்கி, இன்னும் பல துப்பாக்கிகள், 20 டைமர்ஸ், பாக்கி டாக்கிகள் மற்றும் பிற வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. தற்போது வரைக்கும் மொத்தம் 3000 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அடில் அகமது ராதர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள டாக்டர் முஜாமில் ஷகில் கைது செய்யப்பட்டார். மேலும் தனது கூட்டாளிகளான அடில் அகமது ராதர் மற்றும் முஜாமில் ஷகீர் ஆகியோர் போலீசாரால கைது செய்யப்பட்டதால முகமது உமர் அச்சமடைஞ்சிருக்காரு. எங்க தன்னையும் போலீசார் கைது செஞ்சிடுவாங்களோன்னு பயந்து நடுங்கி இருக்காரு. இதனால தாமதிக்காம அவர் அவசரமா டெல்லியில கார் ஓட்டி வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி 9 பேரை கொன்னிருப்பதா போலீசார் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம கார் வெடிப்புக்கு முகமது உமர் டெட்டனேட்டர், அமோனியம் நைட்ரேட், எரிபொருள் எண்ணெய் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுது. செங்கோட்டை அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும். நாள்தோறும் மாலையில ஏராளமானோர் கூடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை நோக்கி முகமது உமர் தாக்குதல் நடத்தி இருக்காரு. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் முதல் ஓனர் முகமது சல்மான். அவர் அந்த காரை நதீம் என்பவருக்கு விற்பனை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கார் இன்னொரு கார் வியாபாரிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. பிறகு இந்த கார் அமீர் என்பவருக்கும், அதுக்கப்புறமா தாரிக் என்பவருக்கும், பிறகு கடைசியா முகமது உமருக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு.